ஒரு முக்கிய செய்தி வந்து கொண்டிருக்கிறது, அதை பார்க்கலாம். வைத்தி பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கலாமா இல்லை பார்ட்னர்ஷிப்பில் ஆரம்பிக்கலாமா? எது கன்ஃபியூஷன்? ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட பேசிடுவோம். எப்படி? பாஸ்வாலா. பாஸ்வாலா, பி த பாஸ். நாமக்கல் அருகே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் மர்ம மரணம் அடைந்திருக்கிறார்கள். இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீதர் வழங்கிட கேட்கலாம். ஸ்ரீதர், வணக்கம். இந்த சம்பவத்தில் முதற்கட்ட விசாரணையில் வெளிவந்திருக்கும் தகவல்கள் என்ன? நாமக்கல் சேலம் சாலையில் உள்ள பதிநகரில் வாடகை வீட்டில் வசித்து வருபவர் பிரேம்ராஜ். இவர் தனியார் வங்கியில் பணிபுரிந்து வருகிறார். இவருக்கு மனைவி மோகனப்பிரியா, 6 வயதில் மகள் பிரநிதிராஜ், 2 வயதில் மகன் பெர்னிராஜ் ஆகியோருடன் வசித்து வந்தார். இந்த நிலையில் இன்று மதியம் வரை பிரேம்ராஜின் வீட்டில் இருந்து யாரும் வெளியே வராததால் சந்தேகமடைந்த அக்கம் பக்கத்தினர் அவரது வீட்டில் உள்ள ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தனர். அதில் மோகனப்பிரியா 2 குழந்தைகளுடன் 3 பேரும் மர்மமான முறையில் உயிரிழந்தது தெரியவந்தது. இதனையடுத்து அந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் நாமக்கல் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த நாமக்கல் ஏஎஸ்பி ஆகாஷ் ஜோஷி, நாமக்கல் காவல் ஆய்வாளர் கபிலன் மற்றும் போலீசார் 3 பேருடைய உடலையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில ஆன்லைன் மூலமா 50 லட்சம் ரூபாய் வரை கடன் பெற்றதாக, கடனை எப்படி கட்டுவது குறித்து பிரேமராஜ் கடிதம் ஒன்றை எழுதி வைத்துவிட்டு வீட்டிலிருந்து மாயமாகி உள்ளார். இந்த நிலையில்தான் பிரேமராஜின் அவங்களுடைய மனைவி மற்றும் 2 குழந்தைகள் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்துள்ளனர். மேலும் அந்த மாயமான பிரேமராஜை தொடர்பு கொண்டு முயன்ற போது அவருடைய செல்போன் எண் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. மேலும் அவர் எங்கு சென்றார் என்பது குறித்தும் இந்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் 3 உயிரிழந்தது கொலையா அல்லது தற்கொலையா என்பது குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீதர்.